நான் அவன் இல்லை திரைப்படத்தில் வந்த ஜீவா கதாபாத்திரத்தைப் போலவே சென்னை பூந்தமல்லியில் ஒரு இளைஞர் பல கெட்டப்புகளை போட்டு 20க்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றி பணம் பறித்த அதிர்ச்சி தகவல் வெளிவந்திருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த இளம்பெண் திருமண தகவல் மையம் மூலம் வரன் தேடியிருக்கிறார். அப்போது அவரை பிடித்திருக்கிறது என்றும் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றும் அருள்மொழி என்ற இளைஞர் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். பொறியியல் படித்துவிட்டு வேலை செய்து வருகிறேன் என்றும் சென்னை பூந்தமல்லியில் வசிப்பதாகவும் அருள்மொழி கூறியுள்ளார். இளம் பெண்ணுக்கும் அவரை பிடித்து போய்விட்டது. இருவரும் செல்போனில் பேசி பழகி வந்திருக்கிறார்கள். இந்த சூழலில் பல்வேறு காரணங்களை சொல்லி அருள்மொழி அந்த பெண்ணிடம் பணம் கேட்டிருக்கிறார். வருங்கால கணவர்தானே என அந்த பெண்ணும் அருள்மொழி கேட்கும் போதெல்லாம் பணத்தை அனுப்பி வைத்திருக்கிறார். அதோடு அருள்மொழிக்கு புது பைக், ஐபோன் உள்ளிட்டவற்றையும் வாங்கி கொடுத்துள்ளார். நாட்கள் கடந்திருக்கிறது. திருமணத்தை பற்றி கேட்கும் போதெல்லாம் அருள்மொழி அதை தள்ளி போட்டு வந்திருக்கிறார். இப்படியே நாட்கள் மாதங்களாகி 2 வருடங்கள் ஓடிவிட்டது. கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய் பணத்தை அந்த பெண் அருள்மொழிக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சூழலில்தான் கடைசி வரை அருள்மொழி திருமணம் செய்து கொள்ளாமல் முடிந்த அளவுக்கு தன்னிடம் ஏமாற்றி பணத்தை பறித்து வருகிறார் என்ற அதிர்ச்சி உண்மை அந்த பெண்ணுக்கு தெரிய வந்துள்ளது. இது பற்றி கேட்டதும் நம்பரை பிளாக் செய்துவிட்டு இணைப்பை துண்டித்து விட்டார். தான் ஏமாற்றப்பட்டோம் என்பதை உணர்ந்த இளம்பெண் திண்டிவனம் டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அருள்மொழியை தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில்தான் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. அருள்மொழிக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 மனைவிகள் மற்றும் பிள்ளைகள் உள்ளனர். இன்ஜினியர், டாக்டர், பேங்க் மேனேஜர் என போலியாக புரொஃபைல்களை உருவாக்கி அதை திருமண தகவல் மையங்களில் கொடுத்து பதிவு செய்து கொள்வது அருள்மொழியின் வழக்கமாக இருந்துள்ளது. வரன் தேடும் வசதி படைத்த இளம் பெண்களை குறிவைத்து அவர்களிடம் நல்லவன் போல் பேசி பழகத் தொடங்குவார். நன்றாக நம்பிக்கை ஏற்பட்டதும் அவர்களிடமிருந்து பல்வேறு காரணங்களை கூறி அவசர தேவை என பணம் பறிக்க ஆரம்பிப்பார். சந்தேகம் வரும் வரை ஏமாற்றி பணத்தை பறித்துக் கொள்ளும் அருள்மொழி அதன் பிறகு செல்போன் நம்பரை பிளாக் செய்துவிட்டு தலைமறைவாகி விடுவது வழக்கமாக இருந்துள்ளது. கிட்டத்தட்ட நான் அவன் இல்லை திரைப்படத்தில் வரும் ஜீவா கதாபாத்திரமாகவே அருள்மொழி வாழ்ந்திருக்கிறார். அவரின் செல்போனை ஆய்வு செய்ததில் 20க்கும் மேற்பட்ட பெண்களை அருள்மொழி பல கெட்டப்புகளை போட்டு ஏமாற்றி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் பறித்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. திண்டிவனத்தைச் சேர்ந்த இளம் பெண் வாங்கி கொடுத்த பைக், ஐபோன் உள்ளிட்டவற்றை அருள்மொழியிடமிருந்து பறிமுதல் செய்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றனர். அதோடு அருள்மொழி யார் யாரையெல்லாம் இதுபோன்று ஏமாற்றி பணம் பறித்திருக்கிறார் என்ற தகவலையும் தீவிரமாக சேகரித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.